பொன் முக்கியமா அல்லது மரமா? ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவையும் ஒரு தைரியமான சிட்டுக்குருவியையும் சந்திக்க தயாரா? ஒரு காலத்தில் குபேரன் என்ற ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவன் ராஜ்யம் செல்வத்தால் பிரபலமானது. எங்கு பார்த்தாலும் பொன் மின்னும். அரண்மனையின் சுவர்கள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டது. அரியணை பொன், அவன் அணியும் கிரீடம் பொன், கதவுகள் கூட பொன். அந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு அழகான பசுமை காடு இருந்தது. பெரிய பெரிய மரங்கள், குளிர்ந்த நிழல், சிறு ஓடைகள் சலசலத்து ஓடும், பறவைகள் இனிமையாக பாடும். ஒரு நாள் ராஜா ஜன்னல் அருகில் நின்று அந்த காட்டை பார்த்தான். அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த மரங்களை வெட்டினா மரத்தால பெரிய தொழிற்சாலைகள் கட்டலாம், நம் நாட்டை இன்னும் பணக்காரமாக்கலாம். அவன் உடனே கட்டளை கொடுத்தான். காட்டில் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டுங்க. இது நல்ல யோசனையா அல்லது பெரிய தவறா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடுத்த நாள் பெரிய கோடாரிகள் வந்தது. டக் டக் டக், மரங்கள் நடுங்கின, கிளைகள் உடைந்தது, இலைகள் விழுந்தது. அந்த சத்தம் கேட்டதும் காடு முழுக்க பதட்டம் பரவியது. அனைத்து உயிர்களும் பயந்து வேறு பாதுகாப்பான இடம் தேடி ஓடின. ஆனா ஒரு சின்ன சிட்டுக்குருவி மட்டும் பறக்கவில்லை. அது தன் கூண்டில் அமர்ந்தே இருந்தது. மரவெட்டிகள் அதை பார்த்து சிரித்தார்கள். ஏய் சின்ன பறவையே, நாங்க பெரிய மரங்களை வெட்ட போறோம், நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? சிட்டுக்குருவி மெதுவாக சொன்னது, இது என் வீடு, இந்த மரம் என் உலகம், நான் எங்க போறது? அந்த வார்த்தைகள் ராஜாவை அடைந்தது. ராஜா கோபத்தோடு வந்தான். ஒரு சின்ன பறவை என்னை எதிர்க்கிறதா? அவன் ஆச்சரியப்பட்டான். இதுக்கென்ன மதிப்பு? இது பொன்னா? இது வைரமா? ஆனா சிட்டுக்குருவிக்கு பொன் தேவையில்லை. அதுக்கு அந்த மரம்லாம் எல்லாம். நாட்கள் சென்றது. காடு மெதுவாக காலியானது. சில வாரங்களில் அங்கு காடு இல்லை, நிழல் இல்லை, பறவைகளின் குரல் இல்லை, ஓடையின் சலசலப்பில்லை. சூரியன் நேராக நிலத்தை எரித்தான். நிலம் உலர்ந்தது, ஆறு வற்றியது. மக்கள் தண்ணீருக்காக தூரம் நடந்தார்கள். இப்போது ராஜா தனது பொற்குவியல்களின் நடுவில் அமர்ந்திருந்தான். அவன் சுற்றி நிறைய பொன் இருந்தது. ஆனா அந்த பொன் குளிர்ந்த காற்றை தரவில்லை. அந்த பொன் மழையை வரவழைக்கவில்லை. ராஜா மெதுவாக சோகமடைந்தான். என் நாட்டுக்கு எந்த ஆகுது? அந்த நேரத்தில் சிட்டுக்குருவி அவன் அருகில் வந்து அமர்ந்தது. அது மெதுவாக கீச்சிட்டது. ராஜாவே, மரம் இல்லனா நிழல் இல்லை, நிழல் இல்லனா மக்கை சோர்வடைவாங்க, மரம் இல்லனா மழை குறையும், மழை இல்லனா பயிர் வளரவா? ராஜா அமைதியாக இருந்தான். அவன் அரண்மனையை சுற்றி பார்த்தான். அங்கு பொன் இருந்தது, ஆனா சிரிப்பில்லை. அவன் வெளியே பார்த்தான். அங்கு வெறும் நிலம். அவன் புரிந்து கொண்டான், இயற்கை இல்லாத ராஜ்யம் ஒரு கல்லறை மாதிரிதான். அடுத்த நாள் காலை ராஜா புதிய கட்டளை கொடுத்தான். இனி மரம் வெட்டாதீங்க, புதிய மரங்கள் நடுவோம். பொற்கோடாரிகளை உருக்கி தோட்டக்கருவிகளாக மாற்றுங்க. மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள், ஆனா மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் குழுவாக சேர்ந்து சிறு செடிகள் நட்டார்கள். நாட்கள் சென்றது. சிறு செடி வளர்ந்து சிறு மரமாயிற்று. பின்னர் பெரிய மரமாக ஆனது. மழை மீண்டும் வந்தது. ஆறு மீண்டும் ஓடியது. பறவைகள் மீண்டும் திரும்பின. அந்த சிட்டுக்குருவி புதிய மரத்தில் கூடு கட்டி இனிமையாக பாடியது. ராஜா அந்த பாடலை கேட்டான். அவன் சிரித்தான். இப்போது அவன் உண்மையான செல்வத்தை புரிந்து கொண்டான். பொன் நல்லது, ஆனா அது மட்டும் போதாது. மரம்தான் உயிர், இயற்கைதான் நம் உண்மையான செல்வம். இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் வீட்டருகில் ஒரு மரம் இருந்தால் நீங்கள் அதை காப்பீங்களா? ஒரு பறவை கூடு கட்டினால் நீங்கள் அதை பாதுகாப்பீங்களா? இன்று நாம் மரத்தை காப்பாத்தினா நாளை மரம் நம்மை காப்பாற்றும். பொன் முக்கியமா அல்லது மரமா? பதில் இப்போது உங்களுக்கே தெரியும். நீங்க மரங்களை காப்பாத்துவீங்கன்னு வாக்குறுதி கொடுக்கறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நல்ல கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.